திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபினிடத்தில் இந்த வாக்குத்தத்தமானது மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, மூத்தவர் ஏசா, இளையவர் இந்த யாக்கோபு. மூத்தவரை விட்டுட்டு இளையவரை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை ஒரு சின்ன கேள்வியெல்லாம் கூட உங்களுக்கு இருக்கலாம், ஏன் ஒரு குடும்பத்தில் மூத்தவனிடத்துல தானே அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லப்படும், ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தேவனுடைய தீர்மானம் இது. தேவனுடைய முன்னறிதல் படி தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டு, இந்த யாக்கோபு அவ்வளவு தகுதியானவராக இருந்தாரா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அது நமக்கு தெரியாது. தேவன் தெரிந்து கொண்டார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியம் எனக்கு இப்போ தானேயா தெரியுது, இந்த சத்தியத்தின்படி நான் இப்போ கீழ்ப்படுகிறேன், ஆனால் ஏற்கனவே நிறைய பேர் எங்கள் குடும்பத்தில் அப்படியே இருந்து அப்படியே போயிட்டாங்களே, இப்போ நானும் அதே மாதிரி போயிடுறேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு இல்லையா? உங்களுக்கு இந்த நாட்களில், உங்களுடைய வாழ்நாட்காலத்தில் சரியான சத்தியத்தை தேவன் கேட்கும்படி உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்போ நீங்கள் அந்த யாக்கோபு போல இந்த மீட்பின் திட்டத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், இந்த உபதேசத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ரொம்ப நாள் இந்த வசனங்கள்லாம் கேட்டுட்டு சில வருஷம் கூட கேட்டவங்கெல்லாம் ஞாபகம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரேக், ஒரு சின்ன ஒரு தடை அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த தடை இன்றைக்கு முறிச்சிருங்க. இந்த மிகப்பெரிய பல ஆயிரம் ஆண்டுகளான மீட்பின் திட்டத்துக்குள்ள நீங்கள் வரும்படி சத்தியத்தின்படி உங்களை அழைக்கிறோம். சரி, போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி காலைதோறும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் மிகவும் ஆணித்தரமாகவும் பிரபலமாகவும் உறுதியாகவும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து காண்பிக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தொடர் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற தலைப்பில் இன்றைய செய்தியை நாம் கேட்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்களை எல்லாம் வரிசைகரமாக கவனித்து அதை எழுதி அதை சிந்தித்து பார்த்து மற்றவர்களோடு அதை குறித்து பேசி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபமும் வாஞ்சியுமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபை குறித்து படிக்க இருக்கிறோம். இந்த யாக்கோபை குறித்து ஆதியாகமத்தில் 50 அதிகாரங்கள், 25வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் இவருடைய வாழ்க்கையை பற்றிய குறிப்புகளை நாம் படிக்கிறோம். அதாவது ஏறக்குறைய 25 அதிகாரங்கள் இந்த யாக்கோபை சுற்றியே நடந்த ஒரு சரித்திரமாக இருக்கிறது. தேவன் தாம் செய்ய போகிற எந்த ஒரு காரியத்தையும் முன்கூட்டியே அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய மனதில் எல்லா மனுஷனையும் ரட்சிப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை ஸ்திரீயின் வித்தாக அனுப்புவதாக ஆதாம் ஏவாள் இடத்துல வாக்குறுதி செய்தார். இதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் தேவனால் மறந்து விடப்பட்டதா? தேவன் அதன் மீது அக்கறை செலுத்துகிறாரா? ஏனென்றால் நோவா காலத்து வெள்ளத்தில் எல்லா மக்களும் அழிந்து போனாங்க, 8 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படியானால் வரவேண்டிய ஸ்திரீயின் வித்து அந்த 8 பேரில் யாருடைய ஒருவருடைய உடலில் அது இருக்கிறது. நோவா காலத்து வெள்ளத்துக்கு பிறகு 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், எல்லா மக்களையும் பூமி எங்கும் சிதறடித்த தேவன் அவர்களுக்கு மொழியை மாற்றி போட்டார் என்று படிக்கிறோம். அப்படியானால் அந்த காலத்தில் தேவன் அனுப்புவதாக இருந்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியான ஸ்திரீயின் வித்து எங்கே போனார்? யாரிடத்தில் இருக்கிறார்? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வரும்போது அது ஆபிரகாமுக்குள் இருக்கிறது. அதனால்தான் ஆதியாகமம் 12:3 பார்த்தோம், உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இப்பொழுது ஆபிரகாமுக்கு 2 மகன்கள், ஒன்று இஸ்மவேல், இன்னொன்று ஈசாக்கு. ஈசாக்கினிடத்தில்
தேவன் தமது வாக்குறுதியை மறுபடியுமாக புதுப்பிக்கிறார். அதாவது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த சந்ததி வாக்குத்தத்தம் ஈசாக்குக்குள் இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது ஈசாக்கு வீட்டில் 2 பேர் பிறக்கிறாங்க. அந்த 2 பேர்ல யாருக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன், கவனிங்கள், இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிறந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவனைப் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினால் ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது ரெபேக்காளுடைய கர்ப்பத்தில் பிள்ளை உருவாவதற்கு முன்பாகவே தேவன் 2 ஜாதிகள் அங்கே உருவாக்கப்படும் என்று சொன்னார். 2 ஜாதிகளில் ஒன்று பலத்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்து என்ன சொல்றாரு? முதியவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னார். இதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. பிரசவ காலத்தில் 2 குழந்தைகளாக அவர்கள் வந்தாங்க. பெரியவன் வித்தியாசமாக இருக்கிறான், சின்னவன் இன்னும் வித்தியாசமாக இருக்கிறான். பெரியவனுக்கு ஏசா என்று பெயரிட்டாங்க, சின்னவனை யாக்கோபு என்று பெயரிட்டாங்க. இன்றைக்கு நாம் படிக்க விரும்புவது யாக்கோபை பற்றி தான். அதாவது அந்த வாக்குத்தத்தம், சந்ததி வாக்குத்தத்தம் இருந்தது, ஸ்திரீயின் வித்து. அந்த வித்து வரக்கூடிய ஒரு சரீரத்தை உடையவனாக யாக்கோபு இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஏதோ அவங்க ரொம்ப விசேஷமானவங்கன்றதுனால அல்ல, யாக்கோபினிடத்தில் சந்ததி வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால நான் அவனை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் அவங்க வாழ்க்கையை கவனிக்கும் போது இந்த ஏசா பொறுப்பற்றவனும் அக்கறையற்றவனும், தான் மூத்த மகனாக இருந்தும் கூட ஒரு அக்கறையற்ற மனிதனாக அவன் இருந்ததுனால தன்னுடைய குடும்பத்தில் புத்திர சுவீகார பாகத்தை கேவலம் ஒரு பயிற்றங்கூழுக்காக தம்பிக்கு அவன் விற்று போட்டான். அவன் ஒரு மதிகேடன் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதாவது he was not so concerned on the spiritual matters. ஆவிக்குரிய விஷயங்களிலே அவன் அக்கறை செலுத்துகிறவனாக கூட இல்லை. எபிரேயர் 12வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவனும் வேசைக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த 2 வசனங்களில் ஏசாவனுடைய சீர்கெட்ட நிலை, விழுந்த நிலை, துர்பாக்கிய நிலை, மனமாறாத நிலை, அவன் ஒரு கூழுக்காக, ஒருவேளை உணவுக்காக தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை கூட இழக்க தயாரானவன், சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது யாக்கோபனுடைய வாழ்க்கையை கவனிக்கும் போது கர்த்தர் ஏன் யாக்கோபை சிநேகித்தார்? ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனிதன் பார்த்து தேவனை, ஆண்டவரே நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க, அவனை ஏற்றுக்கிட்டு இவனை ஏன் தள்ளிட்டீங்க, அவனுக்கு அன்பு கொடுக்குறீங்க இவனுக்கு ஏன் அன்பு காட்டலை அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அது என்னுடைய முழுமையான சுதந்திரம். நான் யார் மேலே இரக்கமாக இருக்கணும், யார் மேலே உருக்கமாக இருக்கணும் என்பது என்னுடைய முடிவு. அதுபோல ஏசா யாக்கோபு என்ற இந்த 2 பிள்ளைகள்
ஈசாக்கு பிறந்தபோது அந்த இருவரிலே யார் மேலே இரக்கமாக இருக்கணுன்றது தேவனுடைய முடிவாக இருக்கு. அதை குறித்து ரோமர் 9வது அதிகாரம் 13வது வசனம், அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. இந்த குறிப்பை ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் படிக்கலாம். இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில 25 அதிகாரங்களில் எத்தனையோ சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். ஆனால் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தால், இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில் 3 விஷயங்களை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு தேவனோடு இருக்கும்படி விரும்புகிறவனாக இருந்தான். அதனால தான் குடும்பத்தில் மூத்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படியாவது வாங்கி தான் அடைய வேண்டும் என்ற ஒரு அக்கறை உடையவனாக அவன் இருந்தான். அந்த காலத்தில் தேவன் குடும்பத்தினுடைய தலைவர்கள் மூலமாக நேரடியாக தேவன் பேசினார். பூர்வ காலத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தேவன் பேசினார் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஆக தேவன் என்னோடு பேச வேண்டும், நான் அவரோடு பேச வேண்டும், அவருடைய உடன்படிக்கையின் கீழ் நான் வர வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தின்படி நான் நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆரம்பம் முதலே அவனுக்குள்ள இருந்தது. அதனால அதன் மேலே அவன் குறியாக இருந்தான். ஒரு நேரம் வந்தது, ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வாயாலேயே விற்று போட்டான். அவனுடைய வாய் அவனை நஷ்டத்துக்குள்ளாக்கியது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய அதிகாரம் அவனுடைய நாவிலே இருக்கிறது. எனக்கு என்னத்துக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லி அவனுடைய ஒருவேளை பசிக்காக பயிற்றங்கூழை வாங்கி அதை அவன் குடித்து இளைப்பாரி அதை சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் எழுந்து விட்டான். இந்த தகவலை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்றதா இருந்தால் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29லிருந்து 32 வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடுறவங்களா இருந்தால் நமக்கு சகலமும் கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபை போல சேஷ்ட புத்திர பாகத்தை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி விருப்பம் கொள்ள வேண்டும், நாட வேண்டும், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக யாக்கோபினுடைய வாழ்க்கையில தேவனை தேடுகிற ஒரு விருப்பம் ஏராளமாக இருந்ததாக அவனுடைய வாழ்க்கையில் நான் படிக்கிறேன். யாக்கோபு தன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு அவன் வீட்டை விட்டு செல்லும்போது அவனுடைய பெற்றோர்கள் அவனை ஆசீர்வதித்தார்கள் என்ற ஒரு குறிப்பை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியராகிய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல் ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில எங்கே பெண் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் பெற்றுக்கொண்டான். கானானியரிடத்தில் பெண் கொள்ளாமல், அந்த கருத்து என்னன்னா, யாக்கோபினிடத்தில் வரவேண்டிய சந்ததியாகிய பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த வித்து இருந்ததுனாலே அவன் கலப்பு இன மக்களாகிய கானானியரிடத்திலே பெண் கொள்ளக்கூடாது என்பதை தேவனுடைய ஏவுதலாக ஈசாக்கு யாக்கோபுக்கு கூறினான். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனம், யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். கவனிங்கள், பேனாவில் அடிக்கோடிடுங்கள். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியின் மேலே வைக்கப்பட்டிருந்தது,
அதன் நுனி வானத்தை தொட்டிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவளும் இறங்குறவளுமாய் இருந்தார்கள். கவனிச்சிங்களா? இந்த மாதிரியான ஒரு சொப்பனத்தை அவன் கண்டான். காரணம் என்ன? யாக்கோபுக்குள்ள ஸ்திரீயின் வித்தாக வர வேண்டிய வாக்குத்தத்தத்தின் விதை இருக்கிறது. ஆகவே தேவன் அவனுக்கு அவனுடைய எதிர்காலத்தை காண்பிக்கிறார். அந்த எதிர்காலம் என்னன்னு பார்த்தா, ஒரு ஏணி அவன் பார்க்கிறான். அந்த ஏணி பூமியில காலை வைத்திருக்குது. அதனுடைய மேல் பாகம் வானத்தை தொட்டு கொண்டிருக்கு. ஒரு ஏணின்னு சொன்னா ஏறுவதுக்கும் இறங்குவதுக்கும் பயன்படுற ஒரு கருவி. அதுபோல அந்த ஏணி யாரா இருக்க முடியும்? பரலோகத்திலிருந்து இறங்கி வரத்தக்கதாகவும் பூலோகத்திலிருந்து ஏறி போகத்தக்கதாகவும் தேவன் யாரையோ பயன்படுத்த போகிறார். இதை ஒரு சொப்பனமாக அவன் கண்டான். அவன் கண்டபோது, தொடர்ந்து நம்ம அதை படிப்போமானால் 17ஆம் வசனம் பாருங்கள், கையில் பேனாவில் சுழியிடுங்கள். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழே வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, கையில் பேனா இருந்தால் அடிக்க விடுங்கள், அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. இந்த சொப்பனம் என்ன? அவன் கண்ட தரிசனம் என்ன? அந்த தரிசனத்தில் அவன் என்ன பார்க்கிறான்? பூமிக்கும் வானத்துக்கும் இடையில ஒரு ஏணி. அந்த ஏணி தனியாக இல்லாம அந்த ஏணியிலிருந்து தேவதூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் அவன் பார்க்கிறான். இதனால தான் அந்த இடத்திற்கு வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு என்று அவன் அதை அழைக்க ஆரம்பிச்சான். அந்த இடத்துக்கு அவன் வைத்த பெயர் பெத்தேல். இந்த பெத்தேல் என்ற அந்த எபிரேய சொல்லுக்கு அர்த்தம் தேவனுடைய வீடு. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. அப்படியானால் ஆபிரகாமுக்கு வாக்களித்த அந்த சந்ததி வாக்குத்தத்தம் தேவனுடைய வீட்டின் கீழ் இருக்கிறது. வானத்திலிருந்து இறங்க போகிற இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வித்தின் கீழ் இருக்கிறது. அவர் பூமியில் உள்ள மனிதனை தமது நேச கரத்தினால், அவருடைய பாச கரத்தினால் பாவங்களை மன்னித்து இந்த ஏணியின் வழியாக ஏற்றிச் செல்ல போகிறார். இதைத்தான் அவன் தரிசனமாக கண்டிருக்கிறான். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனம் முழுக்க பேனாவில் அடிக்கொடுங்கள். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷர் குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து யாக்கோபு கண்ட அந்த ஏணி அவர்தான் என்று அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது யாக்கோபு எந்த ஏணியை கண்டானோ, எந்த ஏணியில இறங்குவதையும் ஏறுவதையும் பார்த்தானோ, அந்த ஏணி வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான். இதை இயேசு கிறிஸ்து போதனையாக சொன்னார். இது முதற்கொண்டு தேவதூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் நீங்க காண்பீர்கள். எது முதற்கொண்டு? இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை முன்னிட்டு அது ஒரு ஏணியாக மாற்றப்பட்டு மனுஷருடைய பாவங்களை மன்னிக்கும் ரத்தம் பூமியில் சிந்தப்படும் போது அதை விசுவாசிக்கிற மனிதனுடைய ஆத்மா கிறிஸ்துவாகிய ஏணியின் மீது பரலோகத்திற்கு ஏறி செல்லும். தேவதூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் யாக்கோபு கண்ட ஏணியாக இயேசு இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். பேனால் அடிக்கோடிடுங்கள். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்திலே பரலோகத்திலே நாம் ஏறி செல்வதற்கு இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வழியாக இருக்கிறார்? ஒரு ஏணியை போன்ற வழியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுது எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்
கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், அதில் தொங்கிய அவருடைய சரீரம் நமக்கு ஒரு ஏணியை போல் இருக்கிறது. நாம் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கான ஏணியை போல் இருக்கிறது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் ஆதியாகமம் 32வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய 2 மனைவிகளோட பிள்ளைகளோட 2 பெரிய பரிவாரங்களோட தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்புகிறான். அவன் திரும்பி வரும்போது ஏராளமான ஆசீர்வாதத்தோடு வருகிறான். போகும்போது வெறுங்கையோடு போனான். அப்படி ஆசீர்வாதத்தோடு வரும்போது கர்த்தர் அவனை சந்தித்தார். அந்த சம்பவத்தை ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 முதல் நாம் படிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனாலே அவரோடு கூட போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். நண்பர்களே, ஏராளமான ஆசீர்வாதங்களோட மனைவி மக்களோட திரும்பி வருகிற ஒரு மனிதன் அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கவில்லை. தேவனால் கொடுக்கப்படும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவனுடைய இருதயம் தேடி ஏங்கிக் கொண்டிருந்தது. அவன் திரும்பி வரும் பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை சந்தித்து இருவரும் கைகளை பிடித்து போராடுகிறார்கள். தேவனுடைய தூதனானவர், நான் போக வேண்டும், பொழுது விடுகிறது என்று கேட்கும்போது, இல்லை, நான் உம்மை விடமாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று சொல்கிறான். ஏற்கனவே ஏகப்பட்ட ஆசீர்வாதம், 2 பெரிய பரிவாரங்கள், பல தலைமுறைகளுக்கு வேண்டிய நன்மைகள் அவனிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் தேவனால் உண்டாகும் மெய்யான ஆசீர்வாதத்தை அவன் கேட்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவனுடைய தொடை சந்தை அவர் தொட்டார் என்றும், அதனாலே யாக்கோபு அவனுடைய கால்கள் சுளுக்கி அவனுடைய நடையானது மாறியது என்று நாம் படிக்கிறோம். இது ரொம்ப காலமாக இந்த மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள் மத்தியில் இதற்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இப்போது ஒரு ஆளுனுடைய தொடைச்சந்தில் என்ன இருக்கும்? அவனுடைய சிறுநீர் கழிக்கிற பாகம் இருக்கும். அதாவது அந்த தேவதூதன் யாக்கோபுக்கு, நீ தேடுகிற ஆசீர்வாதம், அதனுடைய உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் உனக்கும் எங்கே ஆண்டவர் வச்சிருக்கார் கவனிச்சியா? ஏனென்றால் விருத்த சேதனம் என்ற ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் பெற்றிருந்தார்கள். ஆகவே யாக்கோபுக்கு நினைவுபடுத்துகிறார், உன்னுடைய விதையிலிருந்து புறப்பட போகிற ஒருவர் வரப்போகிறார், அவரே மெய்யான ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறார் என்று சொல்ல வந்தான். நண்பர்களே, இன்னும் அவன் விடாம, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று அவன் சொல்லும்போது, உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டாராம். அதுக்கு அவன் தன்னுடைய உண்மையான பேரை சொன்னான், யாக்கோபு. யாக்கோபுனா எபிரேய மொழியில எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்று பொருள். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால இனிமேல் உன்னுடைய பழைய பேர் உனக்கு தேவையில்லை, உனக்கு இஸ்ரேல் என்ற ஒரு பேரை கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். இங்கிருந்து தான் யாக்கோபினுடைய குடும்பம் இஸ்ரவேல் என்ற அந்த பொதுவான பெயரை தாங்கி வருகிறது. அந்த குடும்பம் முழுவதும் பிற்காலத்தில் இஸ்ரவேலர்கள் என்றே அழைக்கப்படுகிறாங்க. இந்த இஸ்ரேல் கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவன் கேட்டதுனால அவனை அவர் ஆசீர்வதித்தார் என்றும், இதனால யாக்கோபு, கர்த்தரை நான் முகமுகமாய் பார்த்தேனே, நான் சாகாமல் இருக்கிறேனே என்று ஆச்சரியப்பட்டு அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டானாம். பெனியேல் என்று சொன்னால் முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ் என்று பொருள். நீங்கள் ஒரு கால் இப்படி என்ன கேட்கலாம்,
தேவனை மனிதன் ஒரு காலத்தில் கண்டதில்லை என்று வேதாகம் சொல்லுது. யாக்கோபு கர்த்தரை முகமுகமாக சந்தித்ததாக இங்கே போட்டிருக்க, இது முரண்பாடாக இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது யாக்கோபு தன்னுடைய மனதால அந்த வார்த்தையை முகமுகமாய் சந்தித்ததாக சொல்றானே தவிர அவனுடைய கண்கள் அதை கண்டிருக்க முடியாது. ஏன்னா மாம்ச கண்களில் ஆவிக்குரிய தேவனை நாம் பார்க்க முடியாது. இப்போ கூட பாருங்க, அந்த மதவாதிங்க பரலோகத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரு, வலது பக்கத்தில் யார் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தேவனை ஒரு மனிதனை போல நினைத்து பேசுறாங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்கு கரங்கள் அப்படின்னு பேசும்போது அவருடைய செயலுக்காக பேசப்படுகிறது. அவருடைய கால்கள் என்று பேசப்படும் போது அது அவருடைய வல்லமைக்காக பேசப்படுகிறது. ஆகவே நீங்கள் தேவனை குறித்த தவறான மனித கற்பனைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. யூ மஸ்ட் ஆல்வேஸ் பிலீவ் காட் இஸ் எ ஸ்பிரிட். தேவன் ஆவியா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் கிறிஸ்துவனால எப்படி மொழிபெயர்க்கப்படுகிறது? முகமுகமாய் கண்டேன் என்ற அந்த கருத்து புதிய ஏற்பாட்டில் இப்படி பொருள்படும்படி கிறிஸ்து எதை சொல்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ தேவனை எப்படி நம்ம தரிசிக்கிறோம்? இருதயத்துல தான். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னொரு வாய்ப்பு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனம், இப்பொழுது கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ஆகவே தேவனை முகமுகமாய் சந்தித்தல் என்பது அவருடைய வார்த்தையின்படி நடத்தல், அவருடைய வார்த்தையை ஒப்புக்கொண்டு வாழுதல், அதுவும் கூட தேவனை சந்தித்ததன் அடையாளமாக இருக்கிறது. நல்லது நண்பர்களே, நாளை இதனுடைய தொடர்ச்சியை அவருடைய மகனாகிய யோசேப்பை குறித்து படிக்க இருக்கிறோம். நாளை காலை 5:30 மணிக்கு உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்படும்படி உங்களை நான் ஆசீர்வதித்து இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, யாக்கோபு புத்திர சுவிகார ஆசீர்வாதத்தை அடைந்தான். தேவனுடைய வீடாகிய பெத்தேலை சந்தித்தான். கர்த்தரோடு போராடி முகமுகமாய் பெனியேலாக மாற்றப்பட்டான். இந்த அனுபவங்களை கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. திருமறைக்கு திரும்ப ஒரு தொடர் நிகழ்ச்சியை நீங்கள் சுவாரஸ்யமாய் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். காலையில் எழுந்து தேவனுடைய வார்த்தையை படிப்பதே பெரும் ஆசீர்வாதம். புல் மீது பனித்துளி படர்வது போல உங்கள் ஆத்துமாவிலே தேவ வார்த்தை படர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே எங்கள் ஜெபமாக இருக்கிறது. இந்த நாளின் செய்திக்கான கேள்வி இதுதான். யாக்கோபு கண்ட ஏனி யார்? எளிமையான கேள்விதான். வசன குறிப்போடு தகுந்த பதிலை சரியாக எழுதுங்கள். யாக்கோபு கண்ட ஏனி யார்? ஒரு போஸ்ட் கார்டு அல்லது கடிதம் மூலம் இந்த பதில்களை எழுதுங்கள். கூடுமானவரை SMS மூலமாக, தொலைபேசியின் மூலமாக பதில் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். காரணம், உங்களுடைய முழுமையான முகவரி இல்லை என்றால் உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள இயலாது. தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882.